ஹாய், வெல்கம் டு சிம்பிள் ரெசிபீஸ். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது முட்டைகோஸ் கூட்டு. இதுக்கு அரை கப்பு துவரம் பருப்பை நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதோட 200 கிராம் முட்டைகோஸு சின்ன சின்னதாக வெட்டி அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிற நேரத்தில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு இது மூணும் பொரிஞ்ச பிறகு அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு, அது வதங்கிட்டுருக்கிற நேரத்தில் நமக்கு அந்த கோஸும் பருப்பும் வெந்திருக்கும். அதை நம்ம இறக்கிட்டு இந்த வதங்கின வெங்காயம், தக்காளியை அந்த கோஸோடு நம்ம சேர்த்து அது நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்து அது நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நம்ம தூவி, கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் நம்ம தூவி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிட்டோம்னா நம்முடைய முட்டைகோஸ் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.